சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணி மூலமாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு தமது வாழ்வாதாரங்களை இழந்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கும் மற்றும் இதுவரையில் உடைகள் உலர் உணவுப் பொருட்கள் கிடைக்காது இலங்கை வாழ் மக்களுக்கு உடைகள் மற்றும் உலர் உணவுப் பொருட்கள் சேகரிக்கும் செயல் திட்டம் கடந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் ஒரு மாத காலமாக நாடளாவிய ரீதியில் குருநாகல், ஹொரம்பாவ, வெள்ளவத்தை, தெஹிவலை, கல்கிசை, நீர்கொழும்பு, அக்குரண, கடுகஸ்தொட்ட, பரகஹதினிய, மாவனல்லை உள்ளிட்ட பகுதிகளில் ஆரம்பமானது. இந்த உடைகள் மற்றும் உலர் உணவுப் பொருட்கள் சேகரிப்பில் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய மற்றும் ஊடக பணிப்பாளர், ஊடகவியலாளர் திரு ஃபஸ்லான் மற்றும் தன்னார்வலர்களில் ஒருவரான வெளிமடையைச் சேர்ந்த ASM முஸ்ஃபீர் உட்பட இன்னும் சிலரும் கலந்து கொண்டனர். இதன்போது பொதுமக்கள் மற்றும் வர்த்தகர்கள் மூலமாக நிதி உதவிகளும் உடைகளும் வழங்கி வைக்கப்பட்டது. தொடர்ச்சியாகவும் 32 நாட்களாக இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. மக்களின் நம்பிக்கைக்கான அத்தாட்சியாக மனிதத்தை மாத்திரம் நேசிக்கும் தன்னார்வலர்கள் தமது இலங்கை வாழ் உறவுகளுக்காக பல்வேறு தடைகளையும் சவால்களையும் தாண்டி உடைகளையும் உலர் உணவுப் பொருட்களையும் சேகரிக்கும் நிவாரண யாத்திரை முன்னெடுக்கப்பட்டது. 8வது கட்டமாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குருநாகல், கிரியுள்ள பகுதியில் இருக்கும் மக்களுக்கு உடைகளை வழங்கி வைப்பதற்காக களஞ்சியப்படுத்தப்பட்ட இடத்திலிருந்து உடைகளை எடுத்து சென்றிருந்தோம். இந்த நிகழ்வில் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் குழும பணிப்பாளர் மற்றும் ஊடக பணிப்பாளர், ஊடகவியலாளர் திரு ஃபஸ்லான் மற்றும் தன்னார்வலர்களில் ஒருவரான பதுல்லை வெளிமடையைச் சேர்ந்த ASM முஸ்ஃபீர் மற்றும் இன்னும் சிலரும் பயணித்தனர். இந்த பகுதிக்கு செல்வதற்காக போக்குவரத்து அனுசரணையினை குருநாகல் அசதும பகுதியைச் சேர்ந்த ஐமெக்ஸ் பிரிண்டர் நிறுவனத்தின் உரிமையாளர் ரிஸ்வான் ஹனிஃபா அவர்கள் வழங்கியிருந்தார். பின் எம்மால் எடுத்துச் செல்லப்பட்ட உடைகள் பள்ளி நிர்வாகத்திற்கு ஒப்படைக்கப்பட்டது. விசேடமாக கை குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களும் இவ்வேளையில் வழங்கி வைக்கப்பட்டன. தொடர்ந்தும் எஞ்சியுள்ள பொருட்களை தேவைகளை அறிந்து நாடளாவிய ரீதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. සුබ සන්ධ්‍යාවක් වේවා. ඇත්තටම මේ ජාත්‍යන්තර මානව හිමිකම් ගෝලීය සංගමේ මේ අපිට මේ රිස්වාන් හාජියාර් කුරුණෑගල රිස්වාන් හාජියාර් හරහා සම්බන්ධීකරණය කරලා අපේ මේ ගිරුල්ල ගම් වතුරෙන් අවතන් වූ පවුල් කීපයකට ඇත්තටම මේ වෙලාවේ ඇඳුම් පැළඳුම් ලබා දීලා මේ වෙලාවේ මේ කරන කටයුත්ත සම්බන්ධව මේ ජාත්‍යන්තර ගෝලීය මෙහෙයුම් සංගමයට බෙහෙම ස්තුතිවන්ත වෙනවා. මේ මාහරකම ගිරිඋල්ල මේ අල්නූර් ජුම්මා මස්ජිද් පල්ලියේ මම බාණ්ඩාගාරිකතුමා හැටියටත් අපේ ගමට මේ වගේ දෙයක් සම්බන්ධීකරණය කර රිස්වාන් හාජියාර් මහත්තයාටත් ඒ වගේම මේ කටයුත්තේ අනෙකුත් නිලධාරී මහත්තුරුන්ටත් බොහොමත්ම ස්තුතිවන්ත වෙනවා. මෙවැනි කටයුත්තක් මේ වෙලාවේ ලකලැස්ති කරලා දීලා ලබා දීම පිළිබඳව. வணக்கம். இன்று 32வது நாளாக சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணி மூலமாக டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்டு வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்தும் எமது பணிகளை நாங்கள் செய்து வருகிறோம். குறிப்பாக உலருணவுப் பொருட்கள், உடை வகைகளை மிகவும் பாதுகாப்பான முறையில் இலங்கையில் முப்படையினரின் உதவியோடு பல பகுதிகளுக்கு கொண்டு சென்றோம். நேற்றைய தினம் மன்னார் பகுதிக்கு விஜயம் செய்திருந்தோம். குறிப்பாக நாங்கள் அதிகாலை 3 மணி அளவில் மன்னாரிலிருந்து இங்கு வந்தும் இன்றைய தினமும் தொடர்ச்சியாக இந்த சமூக பணிகளில் ஈடுபட்டு வருகிறோம். இதற்காக உதவி புரிந்த அனைவருக்கும் எமது ஆத்மார்த்தமான மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இன்றைய தினம் குருநாகல் மாவட்டம் நாரம்மல பன்னல பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட கிரியுள்ள ஜும்மா பள்ளிவாசலுக்கு பொறுப்பாக இருக்கும் இங்கே இந்த பகுதியில் டித்வா சூறாவளி காரணமாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களால் முடிந்த சிறிய அளவு உடைகளை நாங்கள் எமது வாகன பிரச்சனை காரணமாக எங்களால் முடிந்த சிறிய ஒரு தொகை
உடைகளை நாங்கள் இன்று அவர்களிடம் கொண்டு வந்து ஒப்படைத்துள்ளோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணி மூலமாக நாங்கள் மக்களது இயல்பு வாழ்க்கைக்காக என்ன தேவைப்படுகின்றதோ எமக்கு தொடர்பு கொண்டு எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்றதை இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.